பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, ஏன் கவலைப்படுறீங்க? இன்னைக்கு கூட ஒரு வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு ஆழமான நிச்சயம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. என்ன நிச்சயம்? இதுக்கு மேல நீங்க வசனத்தை வீட்டில் வாசித்து பாருங்க. நிறைய காரியங்களை சொல்லுவார். வரிசை எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை கீழே சொல்ல, உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த காரியமானாலும் சரி, என் கிறிஸ்து இயேசுனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காதுன்னு நிச்சயித்திருக்கிறேன். 2 காரியம் ஒரு மனுஷனை ஆண்டவர் விட்டு பிரிக்கும். ஒன்று, செழிப்பு வரும்போது ஆண்டவர் விட்டு பிரிந்து போயிடுவான். வறுமை வரும்போது ஆண்டவர் விட்டு பிரிந்து போயிடுவான். நல்ல ஆரோக்கியமா பலமா இருக்கும்போது கர்த்தரை நோக்கி பார்க்க மாட்டான். உடைந்து போகும்போது கர்த்தரை மறுதலி. ஆனா பவுல் சொல்றாரு, எந்த காரியமா இருந்தாலும் சரி, என் தேவனை விட்டு என்னை பிரிக்க முடியாது. எனக்கு நிச்சயமாய் தெரியும். எவ்வளவு ஒரு கான்பிடென்ட் பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன தோல்வி, ஒரு சின்ன நஷ்டம் ஆண்டவரையும் உங்களையும் பிரிச்சுட்டு பிரிக்குதா? யோசித்து பாருங்க. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்கிறது யாருங்க? எது வந்தாலும் என்னை பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த அன்புக்குள்ளே கட்டப்பட்டு கிடக்கிறோம். ரோமர்ல சொல்றாரு, கிறிஸ்து இயேசுடைய அன்பு எங்கள் இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊற்றப்பட்டு இருக்கிறது. உங்க இருதயத்துல இயேசு மேல அன்பு இருக்குன்னா அந்த அன்பு உங்களை கடைசி வரைக்கும் உறுதியாய் நிற்க வைக்கும். பைபிள் சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாய் இருக்கிறார். நம்மிடத்துல அன்பு கூறுவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்றது அவருக்கு தெரியும். நீங்க என்னதான் வெளிய மனிதர் பார்க்கிற மாதிரி, ஆண்டவர் என் உயிர், அவர் என் ஜீவன், அவருக்காக நான் எது வேணாலும் செய்வேன், நீங்க வாயில ஜாலமா பேசலாம். ஆனா உங்க உள்ளத்துல நீங்க எவ்வளவு அவர் மேல அன்பு வச்சிருக்கிறது அவர் ஒருவருக்கு தெரியும். அவர் உள்ளங்களின் ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம். என் அன்பு தேவ பிள்ளைய, எந்த சூழ்நிலை உங்களை வாழ்க்கையில வந்தாலும் சரி, தேவனுடைய அன்பை விட்டு நீங்கள் விலகி போகாதீங்க. 2 குமாரர்களை குறித்து வேதம் சொல்லுவது. கெட்ட குமாரன் கதை நீங்க சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒருவன் தகப்பனுடைய அன்பு கட்டுப்பட்டு தகப்பனோடு இருந்தவன், ஆனால் ஒருவன் தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து போக நினைத்தவன். பிரிந்து போனோட நிலைமை என்ன ஆனது தெரியுமா? பன்றி தவிடை தின்னு வறுமையிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் தகப்பனுடைய அன்பை தேடி திரும்ப ஓடி வந்தான். என் அன்பு தேவ பிள்ளை, இச்சைகளோ, கோபங்களோ, வைராக்கியங்களோ, கசப்புகளோ, பொறாமைகளோ, எரிச்சல்களோ, கீழ்ப்படியாமைகளோ எதுவும் கிறிஸ்து இயேசுடைய அன்பு விட்டு உங்களையும் என்னையும் பிரிக்காதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க. அந்த அன்புக்குள்ள நிற்கும் பொழுது ரோமர் 8:28 சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இந்த அன்பு விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க. இந்த அன்பு நமக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தின அன்பு, ஜீவனை கொடுத்த அன்பு, எல்லாவற்றையும் இழந்து பரலோக மேன்மையை துறந்த அன்பு. அந்த அன்பு விட்டு தூரம் போயிடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் என்ன பிரிக்க முடியாதுன்னு நிச்சயத்தோடு நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்காதபடி காத்துக்கொள்ளும். எந்த சூழ்நிலை விட்டு விலகாதபடி உறுதியாய்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் அன்பில் நிலைத்து நிற்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.